ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் மாசத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன். லாஸ்ட் வீக் வந்து அமேசான் அப்புறம் மைக்ரோசாஃப்ட் ரெண்டும் ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்துருந்தது. ஸோ மைக்ரோசாஃப்ட் ரிசல்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்துருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் வந்து இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வந்திருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் டென்ஷன் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி சிக்னல் வந்து வந்திருக்கு. அதனால தான் ஆயில் பிரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி யூஎஸ் ஃபியூச்சர்ஸும் கிரீன்ல இருக்கு. இந்த வாரம் வந்து ஏர்னிங்ஸ், ஜாப் டேட்டா, அதுக்கப்புறம் ஃபெட் எக்ஸ்பெக்டேஷன் இது 3 சேர்ந்து தான் மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ண போகுது. வாங்க இந்த வாரம் வந்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிக்கஸ்ட் நியூஸ் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் கொஞ்ச நாளாவே கொஞ்சம் வாரங்களாவே இந்த மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப எது வந்து பயமுறுத்துனுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிடில் ஈஸ்டோட டென்ஷன் தான் ரொம்ப வந்து பயமுறுத்திக்கிட்டே இருந்தது உங்களுக்கு. ஸோ அத வந்து இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப யுஎஸ் அப்புறம் ஈரானுக்கு நடுவுல வந்து டிப்ளமேட்டிக் டாக்ஸ் வந்து நடக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து வந்திருக்கு. இதனால இன்வெஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆயிருக்காங்க. அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெண்ட் க்ரூடும், WTI க்ரூடும் உங்களுக்கு வந்து 5% அண்ட் 6% அபவ் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஆயில் வந்து குறைஞ்சதுனால நமக்கு இருந்த இத்தனை நாள் இருந்த இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் மேல இருந்த ரிஸ்க் குறைஞ்சிருக்கு. ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுவாங்கங்கிற ஃபியர் வந்து குறைஞ்சிருக்கு. இதனால டெக் ஸ்டாக்ஸுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த இதில் இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்ல வந்து டவ் ஜோன்ஸும் பாசிட்டிவ், S&P 500 பாசிட்டிவ், நாஸ்டாக் பாசிட்டிவ், ரசல் 2000ம் பாசிட்டிவா தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் மூடு வந்து ரிஸ்க் ஆன் மோட்ல தான் இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் வந்து டவுன் ஆனது, மிடில் ஈஸ்டோட டென்ஷன் வந்து ஈஸ் ஆனது, ஏஐயோட ஆப்டிமிசம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுக்கு. ஸோ ஏஐ ஸ்டோரி வந்து இன்னும் கண்டினியூ ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து அமேசான் வந்து ரிசல்ட் கொடுத்திருந்தது. ஸோ அந்த ரிசல்ட்ல வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ஸ்பெண்டிங் வந்து கிடைச்சது. ப்ரீ மார்க்கெட்லேயே ஒரு பெரிய கேப் அப் ஓப்பனிங்ல வந்து அமேசான் வந்து ஓப்பன் ஆயிருந்தது லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல. ஏஐ வந்து இதுல இருந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐ வந்து இத்தனை நாள் வெறும் ஸ்பெண்டிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப ஏஐ ஸ்பெண்டிங்ல இருந்து ரெவன்யூவும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனாலதான் இந்த அமேசானும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்டும் ஏஐ ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்ததுனால, அதுல இருந்து ரெவன்யூ வந்ததுனால ஒரு பெரிய ஜம்ப் ஆகி மேல வந்து போய் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இது ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் முழுக்க ஏஐ லீடர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுது உங்களுக்கு. ஸோ அதனால வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப செலக்டிவா தான் பை பண்றாங்க இதுலயும். அதே மாதிரி ஹெல்த் கேர் செக்டர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்து ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிற ஃபோக்கஸ்ல தான் இருக்கு உங்களுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிஸ்டால் அப்படிங்கிற கம்பெனி, தென் பிரிஸ்டால் அப்படிங்கிற கம்பெனி, ஆஸ்ட்ராசெனிகா அப்படிங்கிற கம்பெனிக்கு, ரெண்டு கம்பெனிக்கு நடுவுல வந்து உங்களுக்கு வந்து மேஜர் டிஸ்கஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா, ரெண்டு கம்பெனியும் உங்களுக்கு வந்து மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து இப்ப நடக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இதனால ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் மேல உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து வந்திருக்கு இன்னைக்கு இதை பொறுத்த வரைக்கும். பிரிஸ்டால், ஸோ இவங்களும், தென் ஆஸ்ட்ராசெனிகா. ஆஸ்ட்ராஜெனிகா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து மேஜர் பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்து பிளான்டரி ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏஎம்டியோட ஏர்னிங்ஸும் வருது. அதோட இந்த வாரம் வந்து லேபர் மார்க்கெட் டேட்டாவும் வருது. ஜாப் டேட்டாவும் ஸ்ட்ராங்கா வந்து வந்தா ஃபெட்டோட ரேட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து மாறலாம். வீக்கா வந்துச்சு அப்படின்னா ரேட் கட்டுக்கான ஸ்கோப் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வாரம் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இது பண்ண போறோம், வாட்ச் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராஜெனிகா. ஸோ ஆஸ்ட்ராஜெனிகால இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராஜெனிகாவை பொறுத்த வரைக்கும், ஸோ இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப நியர்பை இருக்கு.
ஸோ இதை தாண்டினோடனே நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸா $8,775 அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரிஸ்டால். ஸோ பிரிஸ்டால் மேயர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட்லயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கேப் அப் ஓப்பனிங் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து சின்ன கம்பெனி உங்களுக்கு. ஆஸ்ட்ராஜெனிகா வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனி. ஸோ இதோட இது வந்து எவ்வளவு தூரம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு தூரம் மேக்ஸிமம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு உங்களுக்கு பிரிஸ்டால் மேயர்ஸோடது. தென் மைக்ரோசாஃப்ட், அமேசான், அதுக்கப்புறம் பிளான்டே. ஸோ இது வந்து இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டவுன் ட்ரெண்டுக்குள்ளேயே தான் இன்னும் சுத்திட்டு இருக்கிறதுனால இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து $131 தான் இந்த வாரத்துக்கான ரெசிஸ்டன்ஸாவே இருக்கும். இன்னைக்கு வந்து ஏஐ அண்ட் ஹெல்த் கேர் ரெண்டு டீம்லயும் வந்து மார்க்கெட் வந்து லீட் பண்ண போறாங்க. ஸோ இன்னைக்கு ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்டேடும் ஏஎம்டியும் என்னென்ன மாதிரி ஏர்னிங்ஸ் கொடுக்க போறாங்கங்கிறது, அதுக்கப்புறம் யூஎஸ் ஜாப் டேட்டாவோட எக்ஸ்பெக்டேஷன், ஃபெட் செப்டம்பர் ரேட் டெசிஷன் வந்து என்ன பண்ண போறாங்க, ஜியோ பொலிட்டிக்கல் ஹெட்லைன்ஸ் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகாம இருக்கணும். இப்போதைக்கு அவங்களோட டிப்ளமேட்டிக் லெவல்ல உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லபடியா முடிஞ்சதுன்னா ஓகே. அப்படி வேற ஏதாவது அதுக்குள்ள நியூஸஸ் வந்தது, நெகட்டிவா நியூஸஸ் வந்ததுன்னா மார்க்கெட் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆயில் ப்ரைஸோட வால்டாலிட்டி இதெல்லாம் தான் இன்னைக்கான ரிஸ்கா இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஆயில் பிரைஸ் தான் சொல்லலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து ஏஐ பத்தின நியூஸும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து மார்க்கெட்டை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டோட டெய்லி ப்ரீ மார்க்கெட் அப்டேட்டை வந்து தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களை. அதே மாதிரி எங்களை வந்து எங்க யூடியூப் சேனல் வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. Thank you. Happy investing. See you on the next update.